துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். We praise you Lord. Hallelujah hallelujah. நன்றி இதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். Hallelujah 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 hallelujah. இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே ஒரு விசை கூட நாங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமாக பாடி துதிக்க கிருபை செய்யும். உம்மை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. அப்பா பிதாவே, உமக்கு பிரியமாக நாங்கள் ஜெபிக்க எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சமூகத்திலே வர கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு விசை எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஜெப வேளையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கவும் கண்ணீரோடு விதைக்கவும் கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, தேவ ஜனங்களுக்கு இந்த ஜெபிக்கிற தாகத்தையும் பாரத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய சபையோடு கர்த்தர் என்ன வார்த்தைகளை பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஓ தேவ ஜனத்தை பலப்படுத்தட்டும் அப்பா, காத்திருக்கிறவர்களை பலப்படுத்தட்டும் அப்பா. ஆவியானவர் நடத்த எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை
வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதம். 2-3 பேர், 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். அல்லேலூயா. 2-3 பேர் அவருடைய நாமத்தினால் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி தேவனை நாம் உயர்த்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து
சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் பொன்னிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்ரம் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்துக்காக நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபாவினால் எங்களை நிரப்பி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மௌனமாயிராதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் கண்ணீரோடு விதைக்க கிருபை செய்யும். ஓ தகப்பனே, நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். ரபா சந்தர பரதல ரபா. விண்ணப்பத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பி பலப்படுத்தும், ஜெபிக்க பலப்படுத்தும் ஆண்டவர். அழிந்து போகிற மக்களுக்கும் உமக்கும் நடுவே நின்று ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரா தலா ரபா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தாவே, ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. சபையாக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களாக ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, தனி ஜெபத்தை அதிகரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தனித்தனியாக உம்முடைய ஜனங்கள் ஜெபிக்க பாரப்படுத்துவீராக பா. ஹல்லேலூயா, ரிபா ஷதரதரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. கேட்டு பெற்றுக்கொள். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், ஆயிரங்களை உம்மண்டை நடத்தணும்.
நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, எங்க பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பா உம் ஏக்கங்கள் அறியணும், உதவி செய்ய அப்பா உம் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம் வழியில் நடக்கணும் நிரப்புங்கப்பா, தப்பாமல் உம் வழியில் நடக்கணும் நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, எங்க பாத்திரத்தை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் தினம் வாழணும், தூய வாழ்வு தினம் தினம் வாழணும், தாய்நாடு உம் பாதம் திரும்பணும், தாய்நாடு உம் பாதம் திரும்பணும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆமென் நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. பாவங்கள் சாபங்கள் நீங்கட்டுமப்பா, பாவங்கள் சாபங்கள், பரிசுத்த வாழ்க்கை இன்று வாழணும், பரிசுத்த வாழ்க்கை இன்று வாழணும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, குடும்பம் குடும்பமாக உங்க பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. ஓ நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், ஆமென் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும், கேளுங்க எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும், ஒரு விசை கூட இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், நான் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும், நாங்க எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும் அப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, எங்க பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. பாவங்கள் சாபங்கள் நீங்கணும், ஹல்லேலூயா, பரிசுத்த வாழ்க்கை இன்று வாழணும், பரிசுத்த வாழ்க்கை இன்று வாழணும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா
பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்க. உம்முடைய ஜெபிக்கிற அந்த பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த வல்லமையினால் எங்களை இடை கட்டுவீராக. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிற அந்த வாஞ்சையை கர்த்தர் இந்த வேளையிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே ஊற்ற வேண்டும். பாரத்தோடு ஜெபிக்கிற எண்ணத்தை கர்த்தாவே இந்த வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. அப்பா தாகத்தோடு கேட்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய ஜனங்கள் ஆண்டவரே ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் இந்த வேளையிலே பலப்படுத்துவீராகப்பா. ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் இந்த வேளையிலே நீர் ஊற்ற வேண்டும், நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே குடும்பமாக சபையார் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே ஒரு மனதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே மேலறை வீட்டிலே ஊற்றின பரிசுத்த ஆவியானவர், மேலறை வீட்டிலே நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் எங்கள் வீடுகளை நிரம்பட்டும். இடங்கள் அசைய நிரம்பட்டும் ஆண்டவரே. உள்ளங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. இந்த ஜெப வாஞ்சையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த பாரத்தை கர்த்தர் ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. அறை வீட்டுக்குள்ளே சென்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த வேளையிலே தட்டி எழுப்ப வேண்டும், நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் கதவுகளை பூட்டி கொண்டு அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தாவே அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த வேளையிலே எங்கள் சபை நடுவிலே, சபை மக்கள் மத்தியிலே, தேவ ஜனங்கள் மத்தியிலே நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, இந்த அழிவை நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். 33,000 பேர் இந்தியாவிலே இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த 33,000 பேரை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதுவரைக்கும் 1074 பேர் மரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 1074 பேர் மரித்திருக்கிறார்கள். மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது குறைவாய் இருந்தாலும் இனியும் தொடராதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு முன்னே மரிக்கிறவர்களை பார்க்கின்றோம். 25 வயது நிரம்பினவர்கள் கூட இந்த இளம் வயதிலே மரித்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். 23,000 பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த வேளையில நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற 23,000 பேரையும் கர்த்தர் சுகமாக்கும் ஆண்டவரே என்று கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த நோயாளிகள் 23,000 பேரையும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் இந்த வேளையிலே நீர் தொட வேண்டும், நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் 8,000 பேர் சுகம் பெற்று இருக்கிறார்கள், வீடு திரும்பி இருக்கிறார்கள். அதே போல இவர்களும் சுகம் பெற்று வீடுகளில் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த 23,000 பேர் ஆண்டவரே சுகம் பெற்று வீட்டுக்கு வர வேண்டும் அப்பா. ஜீவனோடு கூட தங்கள் வீடுகளுக்கு வர வேண்டும். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற 23,000 பேரும் சுகம் பெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போக கூடாது, மரிக்க கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இரக்கம் பாராட்டி சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சென்னை பட்டணத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 215 பேர் குணமாகி இருக்கிறார்கள், 15 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள்.
500 பேர், கிட்டத்தட்ட 536 பேர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே மட்டும் அதிகமாக பாதிக்கப்பட்ட, தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக நம்முடைய சென்னை மாவட்டம் இருக்கிறது. இப்போது சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற 536 பேரையும் கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும் என்று பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய சென்னையை கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இனி ஆண்டவரே, ஒருவரும் உயிரிழக்க வேண்டாம் என்று நாங்கள் பாரத்தோடு தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரிபாரா சந்தரா தலா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே, சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே. 536 பேரையும் கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவர்களால் முடியாது, உம்மாலே தான் முடியும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு பாரத்தோடு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜனங்களை சுகப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்துங்க. இனி இந்த நோய் பரவாதபடிக்கு ஆண்டவரே நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக ஜெபிப்போம். இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மாநில மக்களை கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். உயிரிழப்பு அதிகமாக இருக்கிற அந்த மாநிலத்து மக்களை கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும், அந்த வியாதியை கட்டுப்படுத்துவீராக என்ற தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டெல்லி மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும், சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகமாக்கும் ஆண்டவரே. இந்த ஜனங்களை கர்த்தர் இரக்கமாக மனதுருக்கத்தோடு பார்த்து கர்த்தாவே நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வியாதியை எங்கள் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துவீராக அப்பா. எங்கள் தேசத்திலிருந்து இந்த வியாதியை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ தேவனாகிய கர்த்தாவே நீர் மனம் இறங்கும் அப்பா. சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரே மனதோடு கூட இந்த விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஓ எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கணிப்புகள் சொல்லுகிறது, இப்படியே போய் கொண்டிருந்தால் இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள், இப்போது இருக்கிறதை விட பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் ஏற்படாதபடிக்கு, கொள்ளை கொள்ளையாக ஆத்துமாக்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். கரங்களை விரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கொள்ளை கொள்ளையாக ஆத்துமாக்கள் போக கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கூட்டம் கூட்டமாக இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போக கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்து கணிப்புகள் பொய்யாகட்டும் ஆண்டவரே. இந்த கணிப்புகள் பொய்யாகட்டும் அப்பா. சத்ரு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய பாதுகாப்பு விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் மீது நீர் மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிற நாடுகளுக்காக நம்ம ஜெபிப்போம். பாதிக்கப்பட்டிருக்கிற மற்ற தேசங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அமெரிக்கா தேசத்தை கர்த்தர் சுகமாக்கும் என்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்தை கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரான்ஸ் தேசத்தை கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்பெயின் நாட்டு மக்களை சுகப்படுத்தும் ஆண்டவர். இத்தாலி நாட்டு மக்களை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெல்ஜியம் நாட்டு மக்களை கர்த்தர் சுகமாக்கும் ஆண்டவர். ஈரான் தேச மக்களை கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தேசத்தை கர்த்தாவே நீர் சுகப்படுத்த வேண்டும். ஓ கர்த்தர் சுகமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதுகாத்துக் கொள்ளும். உயிரிழப்புகளை கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தாவே நீர் மனம் இறங்க வேண்டும் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவர்களை எல்லாம் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நர்சுகளுக்காக, செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவர். மருத்துவ பணியில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை எல்லாம் காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. சுகாதாரத்துறையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துப்புரவு பணியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை காத்து கொள்ளுவீராக. சோத்திரம் சோத்திரம். காவல்துறையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை எல்லாம் கர்த்தர் காத்து கொள்ளும். இந்த நோய் பரவாதபடிக்கு உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அத்தியாவசிய பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மருத்துவர்கள் மீது உம்முடைய விசேஷமான கரம் இருந்து காத்து கொள்ளட்டும், பாதுகாப்பு இருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா நீர் கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்காக ஜெபிப்போம், ஊழியர்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே. விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஊழியம் செய்கிற தேவதாசர்களை எல்லாம் ஆண்டவர் காத்து கொள்ளுவீராக அப்பா. ஊழியக்காரர்களை கர்த்தர் விசேஷமாக காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. செட்டை நிழலை மறைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும். இதன் மத்தியிலே தேவனுடைய கிருபையை நாங்கள் காண கிருபை செய்யுங்கப்பா. இதன் மத்தியிலே உம்முடைய இரக்கத்தை காண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. சொல்லி கேட்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோ
எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுவோம், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமெனப்பா. எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. தாழ்மையோடு நாங்கள் கேட்கிறோம், உங்க இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கேட்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அன்றைக்கு 100க்கு அதிபதி சொன்னார், இங்கிருந்து நீ ஒரு வார்த்தை சொல்லும், தூரத்துல வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இது ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். இந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே, வியாதிகள் எல்லாம் மாறும், வறுமை எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரக்கமாக ஜெபிக்கிறோம் அப்பா, கிருபையாயிரும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உம்முடைய வார்த்தையுடைய வல்லமை என்ன என்று எங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. உங்க வார்த்தையினுடைய மகத்துவம், மகிமை எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னதுனால வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. அவ்வளவு வல்லமை உள்ள உம்முடைய வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தை நீர் சொல்ல வேண்டும் என்று தாழ்மையோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதிகள் மாறும், இந்த வறுமைகள் எல்லாம் மாறுமானவரே, கசப்புகள் எல்லாம் மாறுமானவரே, தடைகள் எல்லாம் மாறுமப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம்.
ஒரே ஒரு வார்த்தை போதும் அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. சபையாக நாங்கள் கூட வேண்டும் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் கூடி சபையாக நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். இப்போது சிதறப்பட்டு நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி சிதறப்பட்டு இருக்கிறவர்கள் ஒன்றாக கூடி சபையாக கூடி ஆராதிக்க, ஜெபிக்க, உபவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, சபை கூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சபை இந்த பூமியிலே ஒரு விசை கூடட்டும், இல்லை என்றால் மத்திய வானத்திலே நாங்கள் கூடட்டும் அப்பா. இந்த நிலைமை மாறட்டும் செய்யும் ஆண்டவரே. எழுந்தருளும் அப்பா, இரக்கம் பாராட்டும். ஒரு விஷயங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்தருள்வீராக. உமக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டி, ஓ எங்கள் மீது இரக்கம் பாராட்டி கர்த்தர் கிரியை செய்வீராக அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, தேவ ஜனங்கள் ஒரே மனதோடு ஏறெடுத்து ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிப்பீராக அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அப்பா, அந்த வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்தட்டும் அப்பா. ஜனத்தோடு கர்த்தர் பேசும், சபையோடு கர்த்தர் பேசும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 Peter chapter 1 verse 15 and 16, 15வது வசனம் 16வது வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பி ஹோலி, பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தம் நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதத்திலே நாம் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அவரை பார்க்க வேண்டும் என்றால், பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தம் நமக்கு தேவை. Without holiness we cannot see God. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். We are called unto holiness. பரிசுத்தத்துக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய அழைப்பு. நம்மை ஆண்டவர் அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது பவுல் மறுபடியும் சொல்லுகிறார், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம் மீது வைத்திருக்கிற சித்தமாக இருக்கிறது. அதுவே நம் மீது கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம். நாம் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்துங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையாக எடுத்துக்கொள்வோம். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்.
வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் வேதத்தின் முடிவு பகுதியிலே ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகும், இன்னும் பரிசுத்தமாகும். இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது நாம் எவைகளில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு 7 காரியத்தை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். அநேக காரியங்களை எல்லா விஷயத்திலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியம், ஒரு 7 காரியங்களை மட்டும் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து படிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, முதலாவது நாம் எதிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், எது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்கள் நடக்கையிலே பரிசுத்தமாய் இருங்கள். ஹோலி காண்டக்ட். இன்னொரு விதத்தில் சொன்னா, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய அந்த சுபாவத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய நடக்கை, செயல்பாடுகள், நம்முடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம் கைகள்னாலே செய்கிற காரியங்கள், மனிதர்கள் முன்பதாக நாம் செய்கிற செயல்கள், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய அந்த செயல்களில் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர், தீமையை பார்க்க கூட மாட்டாத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அசுத்தத்தை பார்க்க கூட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம், ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். such a holy God we have and we serve. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். செயல்கள், நம்முடைய அனுதின செயல்கள், நாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற செயல்கள், நாம் படிக்கிற இடத்துல இருக்கிற செயல்கள், சபையிலே நாம் செய்கிற செயல்கள், குடும்பத்திலே நாம் செய்கிற செயல்கள், இந்த நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நம்முடைய நடக்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இன்னொரு காரியத்தை 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தமான கைகள், முதலாவது பார்த்தோம், நம்முடைய நடக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய கைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கைகள், இப்போ எல்லாருடைய கையும் மேக்சிமம் சுத்தமாக தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சுத்தத்தை பற்றி சொல்லுகிறார்? இந்த உலக பிரகம், இந்த கை மட்டும், இந்த சுத்தத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை. நம்முடைய கைகளின் செயல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய கையினாலே செய்கிற அந்த செயல்கள், தீமை இந்த கைகளில் செய்யக்கூடாது, அசுத்தம் இந்த கைகளினாலே செய்யக்கூடாது, தவறான காரியங்கள் இந்த கைகளிலே செய்யக்கூடாது என்று இந்த கைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது இந்த கரம், ரத்தம் சிந்தின கரம். அப்படிப்பட்ட ஒரு கரமாக, அசுத்தமான ஒரு கரமாக இல்லாதபடிக்கு இந்த கை சுத்தமானதா இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கே தேவன் சொல்லுகிறார் அல்லவா, பாவிகளே உங்கள் கைகளை கழுவுங்கள் என்று. எந்த கைகளை ஆண்டவர் கழுவ சொல்லுகிறார்?
இந்த உலக பிரகாரமான அல்லது இந்த சதையினாலே செய்யப்பட்ட கைகள் அல்ல. 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். அப்படின்னா இந்த கையினாலே செய்கிற அந்த செயல்கள் சுத்தமாகட்டும். சுத்தமான செயல்களை மட்டும் இந்த கையிலே செய்வோம். பரிசுத்த கைகளாய் இருக்கட்டும். பவுல் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், தீமோத்தேயுவை பார்த்து, உன் சபை மக்களிடத்தில் இப்படி சொல், அவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கையாக அது இருக்க வேண்டும்? இந்த ஜெபிக்கிற கை, உயர்த்தி ஜெபிக்கிற இந்த கை அசுத்தமா இருக்கக்கூடாது. அசுத்தங்களை எல்லாம் இந்த கையினால செய்துட்டு வந்து கையை உயர்த்தி ஜெபிக்க கூடாது. பரிசுத்த கைகளை உயர்த்துங்கள். தாவீது சொல்லுகிறார், உன் பீடத்தை நான் சுற்றி சுற்றி வருகிறேன், கரைகள் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். அவர் ஒரு யூதர். தாவீது யூதராக இருந்தும் கூட யூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு பழக்கம், அடிக்கடி கைகள் கழுவுவார்கள். மார்க்கு சுவிசேஷத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு, நாம் பார்க்கிறோம். அடிக்கடி அவர்கள் கைகளை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவர் தாவீது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் கைகளை நான் கழுவுகிறேன். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கைகள்னாலே அசுத்தங்கள் செய்து விட்டேனோ, என் கைகளை உம்முடைய பரிசுத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. இன்றைக்கு பரிசுத்த கைகளை உடையவர்களா இருப்போம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த கை. இந்த கரம் கர்த்தரை ஆராதிக்கட்டும். கர்த்தரை ஆராதிக்க இந்த கை பயன்படட்டும். ஜெபிக்க இந்த கை பயன்படட்டும். அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். நன்மை செய்கிறதற்கு இந்த கையை நாம் கரத்தை பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட இந்த கரம் அசுத்தத்திற்கல்ல, இது சுத்தமான ஒரு கையாக மாறட்டும். நம்முடைய கை சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இன்னொரு காரியத்தை அங்கே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருதயம் பரிசுத்தம். முதலாவது பார்த்தோம் நம்முடைய நடத்தை பரிசுத்தம். இரண்டாவது பார்த்தோம் நம்முடைய கை பரிசுத்தம். மூன்றாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருதயம் பரிசுத்தம். நம்முடைய நடத்தை மட்டும் பரிசுத்தமா, எல்லாருக்கும் முன்னால நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கமான ஒரு ஆள் அவரு, அந்த பையன் நல்ல கேரக்டர். ஆனால் இருதயம் ஒன்று இருக்குது உள்ளே, அதை தேவனால் மட்டும்தான் காண முடியும். ஒருவேளை ரோட்ல போகும்போது நான் நல்ல ஒரு ஆளாக நடந்து போகலாம், ஆனா என் இருதயத்தை ஒருவராலும் காண முடியாது. ஆண்டவர் விரும்புகிறது அந்த வெளி தோற்றத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை விட இருதயம் மிகவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், இருதயத்தை சுத்தமாக்குங்கள், பரிசுத்தமாக்குங்கள். இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நம்முடைய இருதயம்தான் மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது, திருக்குள்ளதாக இருக்கிறது. பொல்லாத சிந்தனைகள், பாவங்கள் எல்லாம் அந்த இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறதாம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் நமக்குள்ள இருக்கிற இருதயம். வாசித்து பாருங்கள், 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. மத்தேயு 15:18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள் எல்லாம் எங்க இருந்து தான் புறப்பட்டு வருகிறது? இருதயத்திலிருந்து. இதெல்லாம் ஏதோ செஞ்சோம் முடிச்சோம் அப்படின்னு இல்லை, எல்லாம் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள், இதெல்லாம் இருதயத்திலிருந்து வருது. நான் அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். வெறும் நம்முடைய நடக்கை மட்டும் எல்லாருக்கும் முன்னால சுத்தமா பரிசுத்தமா அப்படி காத்துக்கொள்வது மட்டும் அல்ல, அந்த ரங்கத்தில் இருக்கிற அந்த இருதயத்தை
பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி குளிச்சுட்டு நல்லா சுத்தமா அப்படியே கிளீனா வச்சுக்கிறது அது இல்லை. அது அப்படி அந்த சுத்தத்தை அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை விட மேலாக கர்த்தர் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு சுத்தம், பரிசுத்தம், யாருக்கும் தெரியாமல் இருக்கிற அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே தங்கி இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் தங்கி இருக்க விரும்புகிற அந்த இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், அசுத்தம், வேசித்தனங்கள், பொய் சாட்சிகள், களவுகள், கொலைகள் இதெல்லாம் அங்க இருந்தா எப்படி ஆண்டவர் இயேசுவால அந்த இருதயத்துக்குள்ள தங்கி இருக்க முடியும்? இன்றைக்கு அந்த இருதயம் சுத்தமாகட்டும், கிளீன் ஆகட்டும், பரிசுத்தமான ஒரு இருதயம். பவுல் சொல்லுகிற வார்த்தையை படித்து பாருங்க. அவர் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறாரா? 1 தீமோத்தியின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. அந்த வார்த்தை எவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார். 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடனே. எப்படி தொழுது கொள்ளுகிறார்கள்? சுத்த இருதயத்தோடு கூட. சுத்த இருதயத்தோடு ஒரு ஆராதனை, அது ஆண்டவருக்கு பிடித்த ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் ஆராதிக்க வருகிறவர்கள் அந்த பிரகாரத்துக்கு உள்ள என்டர் ஆகும்போது, தேவாலயத்துக்கு உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு கடல் தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணீரால தங்கள் கைகள் கால்கள் எல்லாம் சுத்தப்படுத்தின பிறகுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே வரணும். இதுக்கு முன்னால அவங்க தேவாலயத்துல ஏறி வர்றதுக்கு முன்னாலேயே கீழே அந்த பர்வதத்துக்கு கீழே சீலோவாம் குளம் இருக்கு. அங்க கழுகிட்ட பிறகுதான் மேல வந்து இங்க வந்து மறுபடியும் ஒரு சுத்தம். ஆனா இங்க சொல்லுகிற இந்த ஆராதனை இருதயத்தை சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு நம்முடைய இருதயம் சுத்தமாகட்டும், பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுவோம். ஸோ ஹோலி ஹார்ட் முதலாவது பார்த்தோம், ஹோலி காண்டக்ட் பரிசுத்த நடத்தை. 2வது பார்த்தோம் பரிசுத்த கை. 3வது பரிசுத்த இருதயம். 4வது ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், பரிசுத்த சரீரம், ஹோலி பாடி. பாருங்கள், முதலாவது பார்த்தோம் நாம் நம்முடைய நடக்கை பரிசுத்தம், 2வது பார்த்தோம் நம்முடைய கை பரிசுத்தம், 3வது பார்த்தோம் நம்முடைய இருதயம் பரிசுத்தம். இப்ப 4வது ஆண்டுடைய வார்த்தை சொல்லு, நம்முடைய சரீரமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அநேகர் நினைக்கிறது சரீரத்தை எல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை, இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இல்லை, வசனம் சொல்லுகிறது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கமாண்ட், அது ஒரு கட்டளை. சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், சரீரம் சுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல. இங்க சொல்லப்படுது சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். It should be a holy body. பரிசுத்தமான சரீரம். இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இந்த சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? பரிசுத்தமாக. சரீர பாண்டம் என்றால் சரீர அவயங்கள், ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சரீரத்தெல்லாம் பார்க்கறது இல்ல, இருதயத்தை தான் பார்க்கிறாரு. அது தவறான உபதேசம். சரீரத்தையும் பார்க்கிறார்.
இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கிளீனா இருக்கா, சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கா, பவுடர்லாம் போட்டிருக்கா, சென்ட் எல்லாம் போட்டிருக்கா, அப்படி இல்லை. பரிசுத்தம், சுத்தம் அல்ல, பரிசுத்தம். சுத்தமும் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். 1 தீமோத்தி புஸ்தகத்திலே கூட பவுல் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 தீமோத்தி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். சரி, அது விட்டுடலாம். இங்கே வாசித்தோம், சரீர பாண்டம், அந்த சரீர பாண்டம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சோ பரிசுத்த சரீரம். நம்முடைய சரீரத்திலே தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கு. எப்படி சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும்? இந்த சரீரத்தினாலே செய்கிற பாவங்கள், விபச்சாரம் சரீரத்தால செய்கிற பாவம். வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். குடித்து குடித்து சரீரத்தை அழிப்பது, அது சரீரத்தால் செய்கிற இன்னொரு பாவம். அந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை அழிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த சரீரம் பரிசுத்தமானது, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹோலி பாடி. அது மட்டுமல்ல, தேவனுக்கு பிடிக்காத பொருட்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. இந்த சரீரம் பரிசுத்தமானது. தேவன் அருவருக்கிறவைகள் நம்முடைய சரீரத்தோடு ஒட்டி இருக்கக்கூடாது. தேவன் அருவருக்கிற பொருட்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. அதுவும் சரீர பரிசுத்தம். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கட்டும். 5வது ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் படிக்கிறோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டிய 5வது ஒரு காரியம் 1 தீமோத்தி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும், சுத்த மனசாட்சி, ஹோலி கான்ஷியஸ், இல்லைன்னா பியூர் கான்ஷியன்ஸ். மனசாட்சி சுத்தமா இருக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம் ஹோலி கான்டக்ட், பரிசுத்த நடக்கை. 2வது வேதத்திலே சொல்லுகிறது பரிசுத்த கை. 3வது பார்த்தோம் பரிசுத்த இருதயம். 4வது பார்த்தோம் பரிசுத்த சரீரம். இப்ப 5வது சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த மனசாட்சி. மனசாட்சி சுத்தமா இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையிலே கூட நாம் பார்க்கின்றோம். 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை, மனசாட்சியோட ஆராதித்து தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்த மனசாட்சி, அதிலிருந்து ஒரு ஆராதனை. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குது. பவுல் சொல்லுகிறார், முன்னோர்கள் முதற்கொண்டு நாங்கள் ஆராதிக்கிறது எங்கள் சுத்த மனசாட்சியோடு ஆராதிக்கிறோம். நாம் பார்க்கும் பொழுது, நாம் பிறக்கும் போது நம்முடைய மனசாட்சி சுத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே அந்த மனசாட்சி கரை படிந்து ஒரு கட்டம் வரும்பொழுது மனசாட்சி அசுத்தமாய் விடுகிறது. வேத வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் எபிரேய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்கள், மனசாட்சிக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. மனசாட்சி படியெல்லாம் வாழ முடியாது. நிறைய மனசாட்சியெல்லாம் தேய்ந்து போய்விட்டது. நிறைய மனசாட்சிகள் அசுத்தமாகிவிட்டது. நிறைய மனசாட்சிகளுக்கு குற்றம் எது, தவறு எது, நன்மை எது, தீமை எது என்று தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது. மனசாட்சிக்கும் ஒரு சுத்திகரிப்பு தேவை. இயேசுவின் இரத்தத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சுத்த மனசாட்சி. பவுல் சொல்லுகிறது போல சுத்த மனசாட்சியோடு நாங்கள் ஆராதித்து வருகிறோம். சபையே, தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஆராதனை
சுத்த மனசாட்சியோட ஒரு ஆராதனை இருக்கிறதா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நம்முடைய மனசாட்சி சுத்தமாகட்டும். வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கர்த்தருக்கு உங்கள் மனசாட்சியை ஒப்பு கொடுங்கள். இந்த ஜெபம் முடிந்த பிறகு ஆண்டவரிடத்தில் நீங்கள் தனியாக ஜெபியுங்கள். என் மனசாட்சி சுத்தமாக்குங்க ஆண்டவரே, சுத்தமாகட்டும். தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு, கிஃப்ட் மனசாட்சி. வேத வசனத்தில் நாம் படிக்கிறோம், மனசாட்சி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு என்றால், ஒரு சிலருக்கு அந்த மனசாட்சியினாலேயே அதுவே அவர்களுக்கு நியாய பிரமாணமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ரோமர் புஸ்தகத்திலே படிக்கிறோம், 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினால் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயத்திலே எழுதியிருக்கிறது என்று காண்பீர்கள். பாருங்கள், அவர்களுக்கு அதுவே நியாய பிரமாணமா இருக்கிறது. 14வது வசனம், அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். எப்படி? அந்த மனசாட்சி தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. ஆனால் இன்றைக்கு அது கரைப்படிந்து விட்டது அநேகருக்கு. அதை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய மனசாட்சி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 6வதாக, பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இன்னொரு காரியம், யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. சுத்தமான பக்தி, பியூர் ரிலீஜியன், பரிசுத்தமான பக்தி. அப்போ பரிசுத்தம் இல்லாத பக்தியும் உண்டு என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த நடக்கை, பரிசுத்த கை, பரிசுத்த சரீரம், பரிசுத்த இருதயம், பரிசுத்த மனசாட்சி. இப்போது வசனம் சொல்லுகிறது பரிசுத்த பக்தி. நம்முடைய பக்தி கூட பரிசுத்தமா இருக்க வேண்டும். பக்தி முத்தி போயிடுச்சுன்னு எதையோ ஒண்ணு செய்திடக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது பக்தி கூட பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தமாக தேவனை ஆராதிப்போம், பரிசுத்தமாக தேவனை தொழுது கொள்வோம். தொழுது கொள்றோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்தத்தை மாற்றி வைத்து ஆராதிக்க வேண்டாம், ஆராதிக்க கூடாது. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த பக்தியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பக்தியாக வேண்டாம், பரிசுத்த பக்தியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். 7வதாக, பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய இன்னொரு காரியத்தை 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:26. சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பரிசுத்த முத்தம், பரிசுத்த நடக்கை, பரிசுத்த கரம், பரிசுத்த சரீரம், பரிசுத்த இருதயம், பரிசுத்த மனசாட்சி, பரிசுத்த ரிலிஜியன், பக்தி. இப்போ வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த முத்தம். இந்த வார்த்தை அநேக இடத்துல வருகிறது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை வருகிறது பார்க்கிறோம். ரோமர் 16:16, 16:16 சொல்லப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 13:12, 1 கொரிந்தியர் 16:20, இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 16:16 வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், ஹோலி கிஸ். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். 1 கொரிந்தியர் 16:16, அதுல 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். நம்முடைய முத்தம் கூட பரிசுத்தமா இருக்க வேண்டும். அது எப்படிங்க? அது கூட பரிசுத்தம் பார்க்கணுமா? ஒரு முத்தம்
மறக்க முடியாத ஒரு முத்தம் நம்ம எல்லாருக்கும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது யூதாஸ் காரியோத்து வந்து இயேசு என்ன செய்தான்? முத்தமிட்டான். முத்தம் தானே நல்ல முத்தமா அது? பாருங்க, இயேசு கேட்டார், சிநேகிதனே, முத்தத்தினாலையா மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பாய்? அது காட்டி கொடுக்கும் முத்தம். இப்படி சொல்லலாம் இந்த முத்தம் என்று நாம் சொல்லும் பொழுது அது அன்பு, பரிசுத்த அன்பாய் இருக்கட்டும். போலியான அன்பாக இருக்க வேண்டாம், மாயமான அன்பாக இருக்க வேண்டாம், சுயநலமான அன்பாக இருக்க வேண்டாம், பரிசுத்த அன்பாக இருக்கட்டும். எதையோ எதிர்பார்த்து ஒருவரிடத்துல நேசிக்கிற அன்பாக இருக்கு, அது முத்தம் தான் அது. ஆனா என்ன எதிர்பார்த்து கொடுக்கப்பட்ட முத்தம் அது? 30 வெள்ளி காசுக்காக கொடுக்கப்பட்ட முத்தம் அது. அது அன்பிலிருந்து வந்ததல்ல, அது உண்மையான அன்பு அல்ல. அது 30 வெள்ளி காசுக்காக கொடுக்கப்பட்ட முத்தம். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட அன்பை நாம் செலுத்தக்கூடாது. மாயமற்ற அன்பு, பவுல் சொல்லுகிறது போல, அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்திலிருந்து அந்த தெய்வீக அன்பு புறப்பட்டு வரட்டும். எதுவும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. நீ என்ன நேசிக்கிறதுனால நானும் உன்னை நேசிப்பேன், அது அல்ல உண்மையான அன்பு. நீ என்ன நேசிக்கவில்லை என்றாலும் நான் உன்னை நேசிப்பேன். அதான் இயேசு நமக்கு, நம்மிடத்துல இயேசு செய்தது. அதுதான் உண்மையான அன்பு. அதான் பரிசுத்த முத்தம், அதுதான் பரிசுத்த அன்பு. அந்த அன்பு எதையும் தாங்கும், அந்த அன்பு எதையும் சகிக்கும், அந்த அன்பு பொறாமை கொள்ளாது, அந்த அன்பு தீங்கு நினையாது. அதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹோலி கிஸ், ஒரு பரிசுத்த முத்தம், ஒரு பரிசுத்த அன்பு இன்றைக்கு நமக்கு உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அன்பு இன்றைக்கு நமக்குள்ளே உருவாகட்டும். ஏதோ ஒரு அன்பு வேண்டாம், பரிசுத்த அன்பு. இயேசு நம்மீது பாராட்டின அந்த அன்பு, நமக்காக ஜீவனையே கொடுத்த அந்த அன்பு, அந்த பரிசுத்த அன்பு இன்றைக்கு நமக்குள்ளே உண்டாகட்டும். 7 காரியங்களை நாம் பார்த்தோம். பரிசுத்த நடக்கை, பரிசுத்த கை, பரிசுத்த சரீரம், பரிசுத்த இருதயம், பரிசுத்த மனசாட்சி, பரிசுத்த பக்தி, பரிசுத்த அன்பு அல்லது பரிசுத்த முத்தம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம், அதில் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 11:16 வாசிக்க கேட்போம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். 4 பரிசுத்தத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த எல்லா மாவும் பரிசுத்தமா இருக்கும். இது சமையல் விஷயத்துல சொல்லப்படுறது. 2வது ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வேர் பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். விவசாயிக்கு, விவசாயம் சம்பந்தமானது. லேடிஸ்க்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, ஜென்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அந்த காலத்துல இந்த 2 தானே, விவசாயம் இந்த பக்கத்துல, லேடிஸ்க்கு சமையல். சமையல்ல அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. முதல்ல பிசைஞ்ச மாவு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து செய்யறது எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். சகோதரர்களுக்கு சொல்றாரு, நீங்க விவசாயம் பண்றீங்க, ஒரு மரத்தை நடுறீங்க, அந்த மரத்துடைய வேர் நல்லா இருந்துச்சுன்னா வளர்ந்த பிறகு அதோடைய கிளைகள் எல்லாம் நல்லா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். இன்னைக்கு அதே தான் பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய அஸ்திபாரத்திலிருந்தே நம்ம பரிசுத்தமாக இருந்து விட்டோம் என்றால், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து வெளியே வரும் என்றால், அதுக்கப்புறம் கிளைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். முதற் பலன் பரிசுத்தமா இருந்தா அதுக்கப்புறம் மற்ற பலன்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். அப்படி இருதயத்தின் ஆழத்துல பரிசுத்தம் விளங்கட்டும். உள்ள இருந்து அந்த வேர்ல இருந்து அந்த மரத்துக்கு வெளியே வருகிறது போல இன்னைக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து பரிசுத்தம் வெளியே வரட்டும். இது வெளியில மட்டும் பரிசுத்தம் அல்ல. வெள்ளை சட்டை போட்டுட்டா பரிசுத்தம், வெள்ளை பேண்ட் போட்டுட்டா பரிசுத்தம், அது மட்டுமல்ல, உள்ளே இருந்து, உள்ளத்தின் ஆழ இருதயத்திலிருந்து அந்த பரிசுத்தம் வரட்டும். வேறு பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர்.
உங்கள் தேவன் பரிசுத்தராய் இருக்குது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy as your Lord is holy. Thank you Jesus. பரிசுத்த நடக்கை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம். என் கை பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பரிசுத்தமாகட்டும், என்னுடைய மனசாட்சி பரிசுத்தமாகட்டும், என்னுடைய சரீரம் பரிசுத்தமாகட்டும், என்னுடைய பக்தி கூட பரிசுத்தமாகட்டும், என் அன்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கேட்போம் ஆண்டவரிடத்தில், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் மனசாட்சியை பரிசுத்தப்படுத்துங்க. எத்தனை பேர் அப்படி கேட்க விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்காற்படிட்டு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் சரீர பாண்டங்கள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும், என் அவயங்கள் பரிசுத்தமாகட்டும், என் கைகளை நான் கழுவுகிறேன். ஒரு அபாரா சந்தாரா பாரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபாரா ஷதரா பாரா. பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும், சுத்த மனசாட்சியோட கூட ஆராதிக்க வேண்டும், பரிசுத்த கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நடக்கைகள் எல்லாவற்றிலே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவ ஜனங்களாக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தராய் இருக்க, பரிசுத்தமாய் இருக்க உதவி செய்யும். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு பேசின இந்த 7 காரியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடக்கையிலே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் கைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்கள் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்கள் மனசாட்சி பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்கள் சரீரமும் அவயங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்களுடைய மனசாட்சி பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்களுடைய பக்தி பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்கள் அன்பு பரிசுத்தமாய் இருக்கட்டும். Oh, make us holy, O Lord. எங்களை பரிசுத்தமாக்கும், இரத்தத்தினால் எங்களை கழுவும். பரிசுத்தத்தை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா. வந்து போன குறைகள் எல்லாம் மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தும். எங்கள் கைகளை கழுவுகிறோம், எங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கிறோம், எங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிறோம், ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுமே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். தாழ்த்துகிறோம். இந்த வசனத்தினாலே தேவ ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.